ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரைட். அப்படி என்று சொன்னால் இந்த நாளிலே நாங்கள் தேவனுடைய வார்த்தையை நாங்கள் கேட்கப் போகிறோம். எங்களுக்கு தெரியும், கடந்த நாட்களிலே போதகர் நரேஷ் தகப்பனுடைய உள்ளம் எப்படி என்று சொல்லி அவர் போன முறை எங்களுக்கு பேசினார். உங்களுக்கு தெரியும், ஆண்டவராகிய தேவன் எங்களுக்கு ஒரு தகப்பனாக இருக்கிறார், எங்களை புத்திரராய் அவர் எங்களை மாற்றியிருக்கிறார் என்று சொல்லி அந்த வார்த்தையை நாங்கள் போன முறை கேட்டோம். இந்த நாளிலேயும் அதற்கு ஒத்த ஒரு சில வார்த்தைகளை தான் நானும் பேச இருக்கிறேன். நாங்கள் பேசிவிட்டு விசேஷமாய் நாங்கள் ஆண்டவரிடத்துக்கு சென்று நாங்கள் ஜெபத்திலே சில நேரங்களை நாங்கள் செலவழிக்க போகிறோம். எனவே அன்பான சகோதரனே, சகோதரியே, நம்முடைய வாழ்க்கையிலே பல சிக்கல்கள், துன்பங்கள் நம்மை அழுத்தும் பொழுது எங்களுக்கு வருகிற ஒரே ஒரு கேள்வி தான், கடவுள் எங்களிடத்தில் இருக்கிறாரா, கடவுள் என்னை பார்க்கிறாரா அப்படிங்கிற கேள்வி அநேகருக்கு வரும். நாங்கள் கடவுளை தேடினாலும், நாங்கள் ஆவிக்குரிய காரியத்தில் இருந்தாலும் கூட இப்படியான ஒரு கேள்வி அவ்வப்போது எங்களுக்கு வந்து கொண்டு தான் இருக்கிறது. அந்த கேள்வி வருகிற பொழுது நாங்கள் என்ன செய்கிறோம்? நாங்கள் உடைந்து போகிறோம், நாங்கள் தனிமையை நாங்கள் உணர்கிறோம், எங்களுக்கு உதவி செய்வார் யாரும் இல்லை என்று சொல்லி நாங்கள் யோசிக்கிறோம். இப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலை சில சந்தர்ப்பத்திலே இருக்கிறவர்கள் இந்த காலை பொழுதிலே நீங்கள் அமர்ந்திருக்கலாம். பலதரப்பட்ட பிரச்சனை, சில மனிதருடைய வார்த்தையின் அழுத்தங்கள், மனவேதனைக்குள்ளாய் உங்களை கொண்டு சென்றிருக்கலாம். இந்த காலை பொழுதிலே இப்படியான சூழ்நிலையிலிருந்து இந்த செய்தியை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம். நான் விரும்புகிறேன், ஆண்டவர் எங்களோடு பேச போகிறார். எனவே நான் உங்களிடத்தில் கேட்குற ஒரு காரியம்தான், ஆண்டவர் பேசுகிற சத்தத்துக்கு நீங்கள் செவி கொடுங்கள். ஆண்டவர் பேசுகிற சத்தத்துக்கு செவி கொடுத்தால் எங்களுடைய இருதயத்தில் இருக்கிற எங்களுடைய வேதனையில் மத்தியிலே ஒரு ஆறுதலும் ஒரு திசை திருப்புதலையும் எங்களுடைய வாழ்க்கையில் எங்களால் பெற்றுக்கொள்ள முடியும். நாங்கள் எடுத்துக்கொள்வோம் ஆதியாகம புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை நாங்கள் வாசிப்போம். அப்பொழுது அவள் என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொல்லி தன்னுடனே பேசின கர்த்தருக்கு நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயரிட்டாள். ஹல்லேலூயா. நாங்கள் ஒரு விஷயம் தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி நாங்கள் ஜெபம் செய்வோம். வல்ல பிதாவே, உம்முடைய வல்ல கரத்துக்குள்ளாய் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். நீர் எங்களோடு மிகவும் நெருக்கமாய் உறவாடும்படி விரும்புகிற தெய்வமாய் இருக்கிறீர். இந்த காலை பொழுதிலே பரிசுத்த ஆவியானவரே, மனிதர்களாக நாங்கள் மனிதருடைய முகங்களை கண்டாலும் ஒரு நல்ல தகப்பனாக, அதுபோல் ஒரு சகலவற்றையும் அறிந்த ஒரு நல்ல தெய்வமாக மனுஷனுடைய உள்ளத்தில் இருக்கிற சகல எண்ணங்களையும் சிந்தனைகளையும் நீங்கள் காண்றீங்க. உங்களுக்கு முன்பதாக எதுவுமே மறைவாக இல்லை, எல்லாமே வெளிப்படையாக இருக்கிறது சுவாமி. இதோ இந்த காலை பொழுதிலே உம்முடைய மகன், உம்முடைய மகள் உம்மை தேடி இந்த இடத்திலே வந்து நிற்கிறார்கள், சகோதர சகோதரிகளாக. இது இந்த காலை பொழுதிலே யாருக்கு பிரச்சனைகள், வேதனைகள், கண்ணீர்கள், அழுத்தங்களோ அவர்களோடு நீர் பேசும்படியாய் தயவாக உம்மிடத்தில் நாங்கள் வேண்டி நிற்கிறோம். பிதாவே, உம்முடைய ஆறுதல் தான் எங்களுடைய வாழ்க்கையில் எங்களை பலப்படுத்துகிறது. உம்முடைய ஆறுதல் இல்லாவிட்டால் நாங்கள் சோர்ந்து போவோம் ஆண்டவரே. உம்முடைய தேற்றுதல் இல்லாவிட்டால் நாங்கள் மனமுறிந்து போவோம் ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையிலே பலன் இல்லாமல் போயிடும் ஆண்டவரே. எனவே தயவாய்ந்த காலை பொழுதில் நாங்கள் வேண்டி நிற்கிறோம். எங்களுக்கு தெரியும், எங்களுடைய சத்தத்தை கேட்கிற ஒரு நல்ல தகப்பன் எங்களுக்கு இருக்கிறீர் என்பதை அறிந்தவர்களாய் இந்த காலை பொழுதிலே நாங்கள் வந்திருக்கிறோம். இதோ ஆண்டவரே, நீர் எங்களோடு பேசும். இப்பொழுது நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். இந்த நாளிலே இந்த செய்திக்கு நான் ஒரு தலையங்கம் கொடுப்பேன் என்று சொன்னால், எல்ரோய், நீங்கள் இந்த ஸ்க்ரீனில் காண முடியும், எல்ரோய் என்கிற தலையங்கம். அது எபிரேய வார்த்தை. அதற்கு அர்த்தம், தமிழிலே அர்த்தம் என்று சொன்னால் காண்கின்ற தேவன். எல் என்று சொன்னால் தேவன் என்று சொல்வார்கள், ரோய் என்று சொன்னால் காண்பவர், காணுதல் என்று சொல்லி அதுக்கு அர்த்தம். முதல் முறையாக வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் படைத்த ஆண்டவருக்கு முதல் முறையாக ஒரு பெண் ஒரு பெயரை சூட்டினாள். அந்த பெண் எப்படியாப்பட்டவள் என்று சொன்னால், ஒரு சாதாரணமான ஒரு பெண்மணி. அவளுடைய சரித்திர பின்னணி, பெற்றோர்களுடைய பின்னணியை பார்க்கிற பொழுது நாங்கள் மதிக்கத்தக்கதான ஒரு பின்னணியிலே வந்தவள் அல்ல. ஒரு சாதாரணமான ஒரு பெண்மணியாக இருக்கிறாள். அப்படி இருந்தாலும் கூட அவளுடைய வேதனை பாடுகளின் மத்தியிலே தேவனை சந்திக்கிறாள். தேவனை சந்தித்து அவளுடைய இருதயத்திலே பெரிதான ஒரு மாற்றம். உடனே அவளுக்குள்ளாய், அவருடைய இருதயத்துக்குள்ளாய் ஒரு வார்த்தை வந்தது, எல்ரோயி,
நீர் என்னை காண்கிற தேவன். ஹல்லேலூயா. இந்த காலை பொழுதில் அருமையான சகோதரனே சகோதரியே, அந்த ஆண்டவர் உங்களுக்கும் எல்ரோயாக இருக்கிறார். ஹல்லேலூயா. எல்ரோய் என்று சொன்னால் என்ன? அவர் உங்களை காண்கிற தேவன். நீங்கள் எப்படியாப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும், எந்த நெருக்கடியில் இருந்தாலும், எப்படியாப்பட்ட மன அழுத்தம் அப்படின்னு சொன்னால் அது மனுஷனுக்கு தெரியாது. உங்களுடைய மனதில் இருக்கிற அழுத்தம் ஒரு மனுஷனுக்கு தெரியாது. அந்த மன அழுத்தத்தையும் காண்கிறவர் தான் இந்த எல்ரோய். ஹல்லேலூயா. அவர் உங்களுக்கு தகப்பன். அதை நீங்கள் ஒருபோதும் மறுக்கவே கூடாது. அப்படி என்று சொன்னால் இந்த பெண்மணி, ஆண்டவருக்கே பேர் வைக்கக்கூடிய இந்த பெண்மணி யார்? அவள் எப்படியாப்பட்டவள்? அவளுடைய பின்னணி என்ன? அதை குறித்து நாங்கள் பார்க்க போகிறோம். முதலாவதாக நான் 3 விஷயத்தை நான் உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ள போகிறேன். ஆகார் யார்? அவருடைய வாழ்க்கையில் என்ன சம்பவித்தது? அவருடைய வாழ்க்கையில் தேவன் என்ன செய்தார்? இந்த 3 விஷயத்தையும் இந்த நாளிலே பார்த்து நாங்கள் ஜெபிக்க போகிறோம். எங்களுடைய வாழ்க்கையோடு இருதயத்தோடு நாங்கள் கொடுக்கல் வாங்கல் செய்ய போகிறோம். ஆண்டவர் எங்களுடைய இருதயத்தோடு பேச வேண்டும், நாங்களும் அவருடைய இருதயத்தை விட்டு கொடுக்க வேண்டும். ஒரு ஆறுதலின் தேவனுடைய ஆறுதலை பெற்றுக்கொண்டு இந்த இடத்திலிருந்து நாங்கள் வெளியே போகும்படியாய் அந்த விசுவாசத்தோடு கூட இந்த காலை பொழுதில் நாங்கள் நினைப்போம். முதலாவது, ஆகார் யார் என்கிற அந்த கேள்விக்கான பதிலை நான் சொல்ல விரும்புகிறேன். நாங்கள் வாசிப்போம் ஆதியாகமம் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை. ஆபிராம் கானான் தேசத்தில் 10 வருஷம் குடியிருந்த பின்பு ஆபிராமின் மனைவியாகிய சாராய் எகிப்து தேசத்தலான தன் அடிமை பெண்ணாகிய ஆகாரை அழைத்து அவளை தன் புருஷனாகிய ஆபிரகாமுக்கு மறுமனையாட்டியாக கொடுத்தார். ரைட். இந்த இடத்துல தேவனுடைய வார்த்தை தெளிவாய் சொல்லுகிறது, அவள் ஒரு அடிமை பெண் என்று சொல்லி. ஆகார் யார்? ஒரு அடிமை பெண். ஆபிரகாம் எகிப்து தேசத்திலே வாழுகிற பொழுது ஆபிரகாமுடைய மனைவி சாராள் மிகவும் சௌந்தரியம் உள்ளவள், அழகானவள். அப்போ அவள் மிகவும் அழகாக இருந்தபடியினாலே அந்த தேசத்தில் உள்ளவர்கள் ஆபிரகாமை கொன்றுவிட்டு தன்னுடைய மனைவியை எடுத்துக்கொள்வார்கள் என்று சொல்லி ஆபிரகாம் அந்த இடத்துல தன்னுடைய சகோதரி என்று சொல்லி பொய் சொல்லுகிறார். அது சகோதரி என்ற நிமித்தமாக அத்தேசத்தில் இருந்த அந்த ராஜா அவருடைய அழகிலே மயங்கி அவளை என்ன செய்கிறார்? அவருடைய அரண்மனைக்கு கூட்டி செல்கிறார். அந்த அரண்மனையில் இருந்த காலகட்டத்திலே ஆண்டவர் ஆபிரகாமை அதிகமாய் நேசித்தபடியினால் ஆபிரகாமுடைய உடைமைகளை எதிலையுமே யாருமே கை வைப்பதற்கு இடம் கொடுக்கிறதே இல்லை. ஆண்டவர் இடம் கொடுக்கவே இல்லை. அந்த அளவுக்கு ஆபிரகாமின் மேலே ஆண்டவர் கரிசனை உள்ளவராய் இருந்தார். அவனுக்குள்ள காரியத்திலே ஆண்டவர் பாதுகாப்பை கொடுத்தால், அவருடைய மனைவியையும் ஆண்டவர் பாதுகாத்தார். ஆபிரகாமை தவிர அவருடைய மனைவியை யாருமே தொட முடியாத அளவுக்கு ஆண்டவருடைய செயல்பாடுகள் அந்த நாளில் இருந்தது. அவன் எகிப்து தேசத்திலே ராஜாவாக இருந்தாலும், அவன் அழகிலே மயக்கப்பட்டவனாக இருந்தாலும், அரண்மனைக்கு கொண்டு சென்றிருந்தாலும் அவளை தொட முடியவில்லை. ஏனென்று சொன்னால் ஆண்டவர் சொப்பனத்திலே தரிசனத்திலே அந்த ராஜாவுக்கு எச்சரிப்பை கொடுத்திருந்தால், ஆபிரகாம் என்னுடைய தாசன், என்னுடைய தீர்க்கதரிசி, என்னுடைய நண்பன், அவனுடையதை எதையுமே உன்னால் தொட முடியாது என்று சொல்லி அது நிமித்தமாக அவன் பயந்தவனாக இருந்தான். அந்த சந்தர்ப்பத்திலே ஆபிரகாமை அழைத்து, நீ உன்னுடைய உடைமைகள் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு இத்தேசத்தை விட்டு நீர் புறப்பட்டு போக வேண்டும் என்று சொல்லுகிற பொழுது அவன் என்ன செய்கிறான்னு சொன்னால், ஆடு மாடுகளை கொடுத்தது மாத்திரமல்ல, சொத்து பத்துகளை கொடுத்தது மாத்திரமல்ல, சாராவுக்கு அடிமை பெண்ணாகிய ஆகாரையும் கொடுத்து விடுகிறான். அப்போ அந்த இடத்துல அவள் எகிப்திலே வாழுகிற ஒரு பெண் தான் அடிமை பெண். அவளுடைய பின்னணியை குறித்து தாய் தப்பனை குறித்து பெருசாக சொல்லப்படலை. ஆனால் சரித்திர அறிஞர்கள் சொல்லுகிறார்கள், அவள் சில வேளை அந்த நாட்களில் இருந்த ஒரு ராஜாவின் ஸ்திரியாக, ராஜாவுடைய பிள்ளையாக இருந்திருக்கலாம் என்று சொல்லி சிலர் சொல்லுகிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை என்று சொல்லி எங்களுக்கு தெரியாது. அதுக்கு தக்கதான தகவல்கள் பெரிதாக இல்லை. அப்படி இருந்தாலும் என்னத்தான் இருந்தாலும் அவள் அடிமையாக சாராளோடு கூட அவர் வருகிறாள். அப்போ இந்த அடிமை பெண்ணுக்கு நடந்த ஒரு கொடுமையான செயல்களை குறித்து நாங்கள் பார்க்க போகிறோம். இந்த செய்தியானது ஒரு வித்தியாசமான கண்ணோட்டத்தில் நாங்கள் பார்க்க போகிறோம். என்னென்று சொன்னால், அந்த காலகட்டத்துக்கும் இந்த காலகட்டத்துக்கும் இந்த சட்டத்திட்டங்கள் அநேக வித்தியாசமாக இருக்கிறது. எப்படித்தான் இருந்தாலும் ஆகார் உலகத்தில் வாழுகிற ஒரு பெண்களுக்கான ஒரு குரலாக இருக்கிறார். ஹல்லேலூயா. பெண்களுக்கான ஒரு குரலாக இருக்கிறார். அப்போ நீங்கள் ஆண்களெல்லாம் சொல்லக்கூடாது, இப்போ இந்த செய்தி எங்களுக்கு இல்லையா அப்படின்னு சொல்லி. பைபிளில் பெண்களுக்கு பேசினாலும் ஆண்களுக்கு பேசினாலும் 2 பேத்துக்கும் பொருந்துகிற அளவுக்கு தான் ஆண்டவர் வேதவசனத்தை அங்கு வைத்திருக்கிறார். ரைட். அப்போ அடிமை பெண் என்று சொன்னால் இன்னைக்கு இருக்கிற அடிமைக்கும் அன்னைக்கு இருக்கிற அடிமைக்கும் அநேக வேறுபாடுகள், வித்தியாசங்கள் உண்டு. சில காரியங்களை நான் போட்டிருக்கேன். அடிமையின் வாழ்க்கை எப்படியா இருக்கும் என்று சொல்லி அந்த ஸ்க்ரீனில் உங்களுக்கு பார்க்க முடியும். அவளுக்கு சுய ஆசை இல்லை. சுய ஆசை இருந்தாலும் அவருடைய வாழ்க்கையிலே அவருடைய ஆசைகளை அவளுக்கு பிரயோகப்படுத்த முடியாது, அதை பெற்றுக்கொள்ள முடியாது. ஏனென்று சொன்னால் அவள் அடிமை, அவளுக்கு அனுமதி இல்லை.
முதலாவது. ரெண்டாவது, தீர்மானம் எடுக்க முடியாது. பிறர் தான் அவளுடைய வாழ்க்கையிலே தீர்மானங்கள் எடுப்பார்கள். அது நிமித்தமாக தான் அவள் ஆகார்கிட்ட வந்து சாராள் எந்த ஒரு கேள்வியுமே கேட்கல. நான் ஆபிரகாம் என்னுடைய கணவனுக்கு உன்னை மறுமனையாட்டியாக கொடுக்க போகிறேன், உனக்கு விருப்பமா விருப்பம் இல்லையா என்கிற எந்த ஒரு கேள்வியுமே கேட்டதாக வேதத்திலையும் இல்லை, சரித்திரத்திலையுமே இல்லை. அப்படி என்று சொன்னால் அவளுடைய விருப்பங்கள் இல்லாமலும் அவளுக்கு என்ன செய்யப்படுகிறது? பிறருடைய தீர்மானத்துக்கு அவள் கட்டப்பட்டவளாக அவள் இருக்கிறாள். மூன்றாவது, அவளுக்கு போராட அதிகாரம் இல்லை. அவள் அடிமையாக இருக்கிறபடியினால் அவளுக்கு போராடி எந்த ஒரு காரியத்தையும் அந்த நாட்களிலே அவளுக்கு என்ன செய்ய முடியாது? வெற்றி கொள்ள முடியாது. நீங்கள் சிலர் சிரிக்கிறீங்க, எனக்கு வீட்டிலேயே போராட முடியாமல் இருக்குது, இப்போ நீங்கள் அந்த காலத்தை கொடுத்து பேசுகிறீங்க, எனக்கு இந்த காலத்திலே இந்த காரியத்தை செய்ய முடியாமல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. வேதனையை வெளிப்படுத்த முடியாது. அவளுடைய வேதனைகளை கூட வெளிப்படுத்த முடியாத ஒரு நிலை. சில நேரம் உங்களுக்கு ஆண்டவர் உங்களுடைய உள்ளத்தில் பேசலாம் இந்த காலை நேரத்தில். ஆனால் ஆகாருடைய நிலைமை அப்படி தான் இருந்தது. அவளுக்கு வேதனை வெளிப்படுத்த முடியலை, வெளியேறும் உரிமை இல்லை. இன்றைக்கி எங்களுக்கு தேவை, வீட்டுக்குள்ளே எவ்வளோ நேரம் தான் இருக்கிறது, கொஞ்சம் வெளியில் போயிட்டு வரணும், கொஞ்சம் உலாவிட்டு வரணும் அப்படின்லாம் நினைப்போம் நாங்கள். சரியா? பார்க்குக்கு போவோம், பீச்சுக்கு போவோம், சுற்றுலா போவோம், எல்லாத்துக்கும் போவோம்னு நினைப்போம். அங்கே ஆகாருக்கு எந்த ஒரு சுற்றுலாவும் இல்லை, எந்த ஒரு சுற்றுலாவும் போக முடியாது. அவளுக்கு விருப்பம் இருந்தாலும் அவளுக்கு போக முடியாது. அப்படியாப்பட்ட ஒரு கொடூரமான நிலைமை. சரியா? தனி மனித சுதந்திரம் இல்லை, தனி மனித சுதந்திரம் இல்லை. ஒரு மனிதனுக்குரிய ஒரு சுதந்திரம் ஒன்று இருக்கிறது இன்றைக்கு உள்ள சட்டத்தில். ஆனால் அந்த நாளிலே ஆகாருக்கு அவளுடைய தனி மனித சுதந்திரம் எதுவுமே இல்லை அவளுடைய வாழ்க்கையிலே. அப்படியாப்பட்ட ஒரு வாழ்க்கை. துணை நிற்பார் இல்லை, அவளுக்கென்று குரல் கொடுக்க, அவளுக்கென்று பேச யாருமே இல்லை, யாருமே இல்லை அவளுக்கென்று பேச. இன்றைக்கி இந்த காலை பொழுதில் ஆகாருட்டு நிலைமை தான் எனக்கும் அப்படின்னு சொல்லி நிற்கிறீங்களா? ஆகாருடைய நிலைமை என்னுடைய வாழ்க்கையில் இருக்குது, நானும் அந்த சூழ்நிலையில் தான் இருக்கிறேன்னு சொல்லி நீங்கள் யாராச்சும் இருக்கிறீங்களா? ஆண்டவர் உங்களோடு பேசுவார். அடுத்ததாக, நம்பிக்கை இல்லை. அவருடைய வாழ்க்கையில் என்ன நடக்கும், என்ன செய்வது, எதிர்காலத்தை கொடுத்த கனவு இல்லை. நான் இப்படியாப்பட்டவரை திருமணம் முடிக்க வேண்டும், என்னுடைய வாழ்க்கையில் இப்படி நான் வாழ வேண்டும் என்கிற எந்த ஒரு காரியமும் அவள் விருப்பப்பட்டாலும் அவளுக்கு அப்படியாப்பட்ட காட்சிகளையோ கனவுகளையோ காண முடியாது, கண்டாலும் அதை செயல்படுத்த முடியாது. அவருடைய வாழ்க்கை அப்படியாப்பட்ட ஒரு வாழ்க்கையாக இருந்தது. விடுதலை இல்லை, விடுவிப்பார் இல்லை. அடிமைத்தனத்திலிருந்து அவளுக்கு விடுதலையும் இல்லை, அவளை விடுதலை செய்யும்படி யாருமே அந்த சூழ்நிலையில் இருக்கலை. அவருடைய உணர்வுகளை வெளிப்படுத்தக்கூட முடியலை. எங்களுக்கு தெரியும், சாதாரண பெண்கள் வயது வருகிற பொழுது, பெண்களோ ஆண்களோ வயது வருகிற பொழுது உணர்வு என்பது எல்லா மனுஷனுக்கும் இருக்கிற ஒரு காரியம். எல்லா மனுஷனுக்கும் உணர்வுகள் இருக்கிறது. உணர்வு இல்லாட்டி அது மனுஷனே இல்லை, அது சிலை, அது புரோஜனமற்றது. உணர்வு இல்லாட்டி சாதாரண இந்த தூண்களுக்கு தான் உணர்வு இல்லை. ஆனால் மனிதன் என்று படைத்தவங்களுக்கு உணர்வுகள் இருக்கிறது. உணர்வுகள் இருந்தாலும் அந்த உணர்வுகளை வெளிப்படுத்தவும் அந்த உணர்வை அனுபவிக்கவும் அவளுக்கு அதிகாரம் இல்லை. இதை கேட்குற பொழுது மிகவும் கஷ்டமாக இருக்குது மனசுக்கு. சில நேரம் ஆகாருடைய காலகட்டத்தில் இப்படியாப்பட்ட ஒரு நிலை, அப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலைக்கு ஆகார் முகத்தை கொடுக்கிறாள். ஏன் ஆபிரகாம் தேவனுடைய நண்பனாக இருந்தாலும், ஏன் சாராள் ஆண்டவரை நெருங்கி இருந்தாலும் இப்படியாப்பட்ட காரியங்களை அவர்கள் ஏன் செய்ய வேண்டும்? ஏன் ஒரு பெண்ணுக்கு இப்படியாப்பட்ட ஒரு காரியங்கள் செய்ய வேண்டும்? ஒரு இரக்கம் இல்லாத ஒரு மனுஷர்களாக இருக்கிறாங்களே, இவங்களுடைய இருதயம் இலகுவானதா இல்லாவிட்டால் கல்லா என்கிற கேள்வி வரும். நான் இதை தியானிக்கிற பொழுது நான் யோசித்தேன், தேவனை சந்திக்கிற மனிதன், தேவனுடைய சத்தத்தை கேட்கிற மனிதன், இவனுடைய இந்த மனுஷனுடைய அந்த மனுஷனுடைய இருதயம் இவ்வளோ தூரம் கல்லான இருதயமா, இவ்வளோ தூரம் இலகிய மனம் இல்லையா என்கிற ஒரு கேள்வி வரும். அந்த காலகட்டத்திலே உங்களுக்கு தெரியுமா, அமுராயின் சட்டம் என்கிற ஒரு சட்டம் இருந்தது அந்த நாட்களிலே. அப்படி என்று சொன்னால் பழைய ஓல்டு பாபிலோன்னு சொல்லுவாங்க, பழைய பாபிலோன் தேசம். பழைய பாபிலோன் தேசத்தை சில ராஜாக்கள் ஆண்டு வந்தார்கள். அமிராயின் என்கிற ஒரு ராஜா, அவன் சட்டங்களை இயற்றியவன். உங்களுக்கு தெரியும், நீங்கள் சரித்திரத்தில் படிக்கலாம். அவன்தான் சட்டங்களை இயற்றிய ஒரு மனுஷன். முதல் முறையாக மனிதன் ரீதியிலே அநேக சட்டங்களை இயக்கின ஒரு மனுஷன். அதிக சட்டங்களை கொண்டு வந்த மனுஷன். அவன் கிட்டத்தட்ட 282 சட்டங்களை அவன் கொண்டு வந்தான். அதில் 146வது சட்டம் என்ன சொல்லுதுன்னு சொன்னால், 146வது சட்டம் சொல்லுகிறது, ஒரு தம்பதிகள் திருமணம் முடித்து 2 வருஷத்துக்குள்ள திருமணமாகி பிள்ளை பெறாவிட்டால் அங்கிருக்கிற ஒரு பெண்ணை அவன் விவாகம் செய்யலாம். விவாகம் செய்து அவளோடு பெருசாக வாழ முடியாது. அவள் மூலியமாய் பெற்றுக்கொள்கிற அந்த பிள்ளை யாருக்கு உரிமையானது? இந்த தம்பதிகளுக்கு உரிமையானது. பெற்றெடுக்கிற அந்த
அந்த பெண்ணுக்குரிய மாதிரி ஆனது இல்லை. அந்த பிள்ளை 10 மாதம் சுமந்து பெத்தெடுத்து வளர்த்தாலும், பிள்ளையை கண்டவனுக்கு ஆசைப்பட்டாலும் அந்த ஆசைகளையும் அந்த அன்பையும் கூட அவளுக்கு வெளிப்படுத்த முடியாது. அவள் உடனே அந்த பிள்ளை என்ன செய்ய வேண்டும்? பிள்ளையை கொடுக்க வேண்டும், தன்னுடைய எஜமானங்களிடத்தில் கொடுத்துவிட்டு அவள் இன்னும் அடிமையாகத்தான் இருக்க வேண்டும். எவ்வளோ மோசமான ஒரு சூழ்நிலைன்னா, எவ்வளோ ஒரு மோசமான சூழ்நிலைன்னா யோசிச்சு பாருங்கள். எப்படியாப்பட்ட ஒரு மோசமான ஒரு சூழ்நிலை அப்படின்னு சொல்லி, அப்படியாப்பட்ட ஒரு சூழலுக்கு முகம் கொடுத்த அந்த பெண் தான் ஆகார் என்ற ஒரு பெண். சில சந்தர்ப்பத்திலே அடிமைத்தன வாழ்க்கை என்பது இன்றைய நாட்களில் நாங்கள் பார்க்கிற பொழுது சிலர் பாவங்களுக்கு அடிமை, சிலர் விபச்சாரங்களுக்கு அடிமை, சிலர் குடிபோதைகளுக்கு அடிமை, சிலர் ஆபாச படங்களுக்கு அடிமை, சிலர் கடன் வாங்கி 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 கடன் வாங்கியே தான் இருக்கணும், அதுக்கு அடிமையாய் மாறி விடுவார்கள். அவர்களை அறியாமலே அவர்கள் அதை போய்ட்டு செய்வார்கள். சிலர் வாயின் வார்த்தைகள் மற்றவங்களை காயப்படுத்தி 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 அவர்கள் அறியாமலே அவர்கள் பேசுகிறது, அவர்கள் மற்றவர்களை காயப்படுத்துவார்கள். இவர்களுக்கு தெரியாது நானும் அதில் அடிமையாக இருக்கிறேன் என்று சொல்லி சிலர் மற்றவங்களுடைய வாழ்க்கைக்கு விரோதமாக அவங்களுடைய சுதந்திரத்தை கொடுக்காமல் இருப்பார்கள். சில நேரம் எங்களுடைய குடும்பங்களில் நடக்கலாம், சில நேரம் எங்களுடைய சமுதாயத்தில் நடக்கலாம், சில நேரம் எங்களுடைய வேலைத்தரங்களில் நடக்கலாம். எங்களுடைய சுதந்திரத்தை கொடுக்க முடியாமல் கட்டுப்படுத்தி அதுக்கு அவர்கள் அடிமையாக இருப்பாங்க. அவங்களுடைய வாழ்க்கையை மற்றவர்களை கட்டுப்படுத்த வேண்டும், அவருடைய வாழ்க்கையை மற்றவர்களை புண்படுத்த வேண்டும். இவர்களுக்கு அறியாமலே அவர்கள் அப்படியாப்பட்ட அடிமைக்குள்ளாகவும் போகலாம், அடிமைத்தன வாழ்க்கைக்குள்ளாயும் போகலாம். சில சந்தர்ப்பத்திலே உங்களுடைய வீட்டில் நீங்கள் இப்படியாப்பட்ட சட்டத்திட்டங்கள் இல்லாவிட்டாலும், இப்படியாப்பட்ட கடினமான காரியங்கள் இல்லாவிட்டாலும் மன ரீதியிலே நீங்கள் அடிமையாக்கப்பட்டவர்களாக இருக்கலாம். எனக்கு வீட்டில் சுதந்திரம் இல்லை, எனக்கு வீட்டில் ஆறுதல் இல்லை, எப்பொழுதுமே எனக்கு வீட்டில் மன அழுத்தம், எப்பொழுதுமே சில வார்த்தைகளால் நான் மன அழுத்தப்படுகிறேன், சில வேதனைகளை நான் படுகிறேன் என்று சொல்லி அப்படியாப்பட்ட சூழ்நிலையிலும் நீங்கள் இருக்கலாம். எப்படியாக இருந்தாலும் ஆண்டவர் பார்த்து கொண்டு தான் இருக்கிறார். ஆகார் நினைத்தா என்னை பார்க்கறதுக்கு யாருமே இல்லை என்று சொல்லி. ஆகாருடைய வாழ்க்கை அப்படி தான் இருந்துச்சு. ஏனென்று சொன்னால் அவளுடைய சொந்த பந்தம் எல்லாம், அவருடைய பெற்றோர் எல்லாம் எகிப்து தேசம், இவங்க இருக்கிறது இன்னொரு தேசம். அவங்களுக்கு மறுபடியும் வந்து இவளை விசாரித்து பார்க்க, இவளுக்கு ஆறுதலை கூற, இவள் பக்கமாய் நின்று கொள்வார் யாருமே இல்லை. இப்படியாப்பட்ட ஒரு தனித்து விடப்பட்ட ஒரு நிலை அந்த பெண்ணுக்கு ஏற்பட்டது. இதுதான் அவருடைய நிலையாக இருந்தது. இதோடு கூட அவருடைய வாழ்க்கையை தொடர்ச்சியாக அவள் நடத்தி கொண்டு இருக்கிறார், தொடர்ச்சியாய் நடத்தி கொண்டிருக்கிறார். இதுதான் அடிமைத்தனத்தின் அடையாளம், இதுதான் அடிமைத்தனத்தின் வாழ்க்கையாக இருக்கிறது. இரண்டாவதாக அவருடைய வாழ்க்கையில் என்ன சம்பவித்தது? முதலாவது அடிமை பெண். இரண்டாவதாக இந்த அடிமைப்பெண்ணுடைய வாழ்க்கையிலே என்ன சம்பவித்தது என்று சொல்லி நாங்கள் பார்ப்போம் என்று சொன்னால், சில அந்த நாட்களில் இருந்த சட்டத்துக்கும் இந்த நாட்களில் இருந்த சட்டத்துக்கும் வேறுபாடுகள் உண்டு. ஏற்கனவே சொன்னேன், அந்த நாட்களில் இருந்த சட்டத்தின்படி இந்த ஸ்க்ரீனில் இருக்கிற காரியம் வந்து பெருசாக எடுபடாது. ஆனால் அந்த சம்பவத்தை இந்த நாட்களில் நடந்துச்சுன்னு சொன்னால் இந்த காரியம் தான் எடுபடும். அதில் இன்னொன்று வரும், பாலியல் வன்கொடுமை என்கிற ஒரு துண்டு ஒன்று அதில் வரும். இப்போ இவருடைய வாழ்க்கையில் என்ன சம்பவிக்கிறது என்று சொன்னால், நாங்கள் வாசிப்போம் ஆதியாகம புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை நாங்கள் வாசிப்போம். அதற்கு ஆபிராம் சாராயை நோக்கி, இதோ உன் அடிமை பெண் உன் கைக்குள் இருக்கிறாள், உன் பார்வைக்கு நலமானபடி அவளுக்கு செய் என்றார். அப்போது சாராய் அவளை கடினமாக நடத்தினபடியினால் அவள் அவளை விட்டு ஓடிப்போனாள். ரைட். அதே போல் நாங்கள் வாசிப்போம் 21:14, ஆதியாகமம் 21:14. ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து அப்பத்தையும் ஒரு துருத்தி தண்ணீரையும் எடுத்து ஆகாருடைய தோளின் மேலே வைத்து பிள்ளையையும் ஒப்பு கொடுத்து அவளை அனுப்பிவிட்டான். அவள் புறப்பட்டு போய் பேர்சாவாவின் வனாந்திரத்திலே அலைந்து திரிந்தாள். ரைட். இந்த இடத்துல அவள் ஆகாருக்கு நடைபெறுகிற காரியம் என்னவென்று சொன்னால், அவள் உடன் ரீதியாக வன்முறைக்கு உட்படுகிறாள். ரெண்டாவது மன உறுப்பு வன்முறை, குடும்ப வன்முறை, அதுபோல பாலியல் வன்முறை என்கிற இந்த சில வன்முறைகளினால் அவள் தாக்கப்படுகிறாள். அந்த நாட்களிலே இப்படியாப்பட்ட காரியங்கள் செய்கிற பொழுது சட்ட ரீதியிலே வந்து உதவி செய்வாரும் அந்த இடத்துல இல்லை. ஆனால் இந்த காலகட்டத்திலே இப்படியாப்பட்ட ஒரு சூழலுக்கு நாங்கள் கடந்து போகிற பொழுது எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் மனித உரிமை ஆணையாளர் அந்த குழு
அந்த ஸ்தாபனம் ஒன்று இருக்கிறது. அதனால் போயிட்டு எங்களுக்கு முறையிட்டு எங்களுக்கு என்ன செய்து கொள்ளலாம், எங்களுக்கு உதவிகளை பெற்றுக்கொள்ளலாம். அதிலிருந்து எங்களுக்கு தப்பிதற்கான வழிகள் இருக்கிறது. ஆனால் அன்றைய நாட்களிலே எதிலிருந்தும் அவங்களுக்கு தப்பித்து கொள்ள முடியாது. இப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே அவள் மிகவும் குடும்பத்திலே இருந்தாலும் சாராளால் அவள் மிகவும் கடினமாய் மன ரீதியிலே உடல் ரீதியிலே அவள் வேதனைப்படுத்தப்படுகிறாள். இந்த வேதனை அவளுக்கு தொடர்ச்சியாக இருக்கிறது. இந்த வேதனை மிகுதியினால் இந்த வேதனை குறித்து விசாரிப்பார் இல்லை. அது நிமித்தமாக அவள் ஒரு தீர்மானம் எடுக்கிறாள், இனிமேல் எனக்கு இந்த வீட்டிலே வாழ முடியாது என்று சொல்லி. அது எப்படியாப்பட்ட பெண் வன்கொடுமை செய்யப்படுகிறாள் என்று சொன்னால், கற்பம் தரிக்கப்பட்ட பெண். அவளுக்கு கற்பம் தன்னுடைய வயத்திலே பிள்ளை இருக்கிறது. பிள்ளை இழுக்கிற பொழுது கடினமாய் நடத்தப்படுகிறாள், கொடூரமாய் நடத்தப்படுகிறாள். அப்போ இதை தாங்க முடியாத பட்சத்தில் அவள் என்ன செய்கிறாள், அவள் ஓடுகிறாள். வீட்டை விட்டு நான் ஓடி போகிறேன், என்னுடைய வாழ்க்கை இதுக்கு மேலே இங்கே வாழ்கிறதோட நான் இருக்காமல் இருந்து நான் செத்து போகிறது நல்லம் என்று சொல்லி நினைச்சிருப்பாளோ என்று சொல்லி தெரியவில்லை. அவள் ஓடுகிறாள். அவள் வனாந்தரத்திலே பிரயாணம் போகிறாள். தன்னுடைய பிள்ளையும் சுமந்து கொண்டவளாக, யாருமே இல்லை, உதவிக்கு யாருமே இல்லாத சூழ்நிலையிலே அவள் வனாந்தர வாழ்க்கையிலே சுமந்து போகிறாள். யோசிச்சு பாருங்க, உணவும் இல்லை, துணை நிற்பாரும் இல்லை, எந்த ஒரு வசதி வாய்ப்புகளுமே இல்லை. யார்? கற்பம் தரிக்கப்பட்ட ஒரு பெண். அவளுடைய வாழ்க்கை எந்த இடத்துல நிற்கிறது? வனாந்தரத்திலே நிற்கிறது. இந்த வனாந்தரத்திலே நிற்கிற பொழுது எந்த ஒரு இறக்கும் படுறதுக்கு யாருமே அந்த இடத்துல இல்லை. இன்னைக்கு தனிச்சு விடப்பட்டு இந்த ரோடில் இந்த இலக்கம் கொண்டு இந்த ரோடில் யாராச்சும் ஒரு கர்ப்பிணி பெண் சோர்ந்து போனவளாய் தனிமையிலே அவள் நடந்து போய் கொண்டிருந்தா, எல்லா வேதனைகளோடு, யாரும் இல்லாமல், உடுப்புகளெல்லாம் ஒன்றுமே சரியான ரீதியில் இல்லாமல், வேதனையோடு கஷ்டத்தோடு அவள் பசியோடு பட்டினியோடு அவள் திரிந்து கொண்டிருந்தாள். நீங்களும் நானும் என்ன செய்வோம்? நீங்களும் நானும் என்ன செய்வோம்? அவளிடத்தில் இரக்கம் பெறுவோம். இரக்கத்தை கொண்டு அவளுக்கு ஏதாகிலும் உதவி செய்ய நினைப்போம். அப்படியாக கூட யாருமே அந்த நேரத்தில் இல்லை. அந்த சூழ்நிலையிலே அவள் முடிவெடுத்து ஓடிக்கொண்டிருக்கிறாள். அவள் ஓடுகிற பொழுது அவளை கண்டவர் ஒருத்தர் இருந்தார். அதுபோல ரெண்டாவது, இது முதலாவது கட்டத்தில் அவருடைய வாழ்க்கையில் சம்பவித்தது. கற்பம் தரிக்க இருக்கிற பொழுது அவள் வீட்டை விட்டு ஓடுகிறாள். அந்த சந்தர்ப்பத்திலே ஆண்டவர் அவளை கண்டு அவளுக்கு ஒரு ஆலோசனை கொடுக்கிறாள். நீ எங்கிருந்து வருகிறாய் ஆகார்? நீ எங்கிருந்து வருகிறாய்? மறுபடியும் உன்னுடைய நாச்சியார், உன்னுடைய எஜமானி வீட்டுக்கே போ. எஜமானி வீட்டிலே போயிட்டு கொஞ்ச நாளைக்கு நீ அங்கே அடங்கிரு அப்படின்னு சொல்லி பிள்ளை பெரும் வரையிலும் மறுபடியும் வந்து அவள் என்ன செய்கிறா, எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு இப்போ துணை நிற்கிறக்கு ஒருத்தர் இருக்கிறாரு, என்னை கண்டவர் ஒருத்தர் இருக்கிறாரு, என்னை பார்த்தவர் ஒருத்தர் இருக்கார், என்னோடு பேசுகிறக்கு ஒருத்தர் இருக்கிறாரு, என்னை வழி நடத்துகிறக்கு ஒருத்தர் இருக்கிறார் என்று சொல்லி அதை கேட்டவளாய் அந்த சந்தோஷத்தோடு கூட எவ்வளோ அடிமைத்தனமாக இருந்தாலும், எவ்வளோ அவர்கள் கஷ்டப்படுத்தினாலும் நான் பொறுமையாக இந்த வாக்குக்கு கீழ்ப்படிந்து இந்த வார்த்தைக்கு கட்டுப்படுத்தி மறுபடியும் போயிட்டு இருப்பேன் என்று சொல்லி வார்த்தைக்கு எந்த ஒரு மறுப்பும் சொல்லவில்லை. என்னை இப்படி வேதனைப்படுத்துகிறார் என்று சொல்லவில்லை. எதுவுமே சொல்லாமல் அவள் மௌனமானவளாய் தேவ சத்தத்துக்கு செவி கொடுக்கிறார். தேவனுடைய வழிநடத்தலிலே போகும்படி அவருடைய வாழ்க்கையை தீர்மானிக்கிறார். பிரியமான சகோதரி சகோதரியே, சில நேரத்தில் உங்களுடைய வாழ்க்கையிலையும் பாடுகள், வேதனைகள், கஷ்டத்தோடு நீங்கள் இருக்கிறீங்களா? உங்களிடத்தில் யாருமே உதவி செய்ய யாரும் இல்லையா? சில சந்தர்ப்பத்தில் ஆண்டவருடைய ஆலோசனைகளை பெற்றுக்கொள்ளுங்க. சில நேரத்தில் பொறுமையாக இருங்க, சில நேரத்தில் அமைதியாக இருங்க, தேவனுடைய சத்தத்தை கேளுங்க, தேவனுடைய வார்த்தையை தியானிங்க, தேவனுடைய வார்த்தை என்ன சொல்கிறது பாருங்க, அதில் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் பிடிச்சுக்கொள்ளுங்க. நீங்கள் பிடிச்சுக்கொள்ளுகிற பொழுது ஆண்டவர் என்னத்தை சொல்லுகிறாரோ அதை செய்யுங்க. ஆகாருக்கு ஆண்டவர் சொன்னார், நீ போயிட்டு அவளுடைய கரத்திலே அடங்கியிரு, உன்னுடைய எஜமானியுடைய கரத்தில் நீ அடங்கீர் என்று சொன்னார். இது முதல் அவளுக்கு சம்பவித்தது. இரண்டாவது 21வது அதிகாரத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ பிள்ளை பிறந்தது, பிள்ளை வளர்ந்தது, வளர்ந்த பிறகு சாராலும் பிள்ளை பெற்றாள். தேவனுடைய பொருத்தனைப்படி சாராலும் பிள்ளை பெற்றாள். இப்போ ஈசாக்கும் வளர்கிறான், இஸ்மவேலும் வளர்கிறான். 2 பேரும் வளர்ந்து வந்த உடனேக்கு இப்போ 2 பேர்த்துக்கும் யார் சொத்துக்கு உரிமையாளன், ஆபிரகாமுக்கு பிறகு யார் முதல் ஸ்தானத்தை பெறுபவன், இவனுடைய சொத்து பத்துகளுக்கு, வாக்குத்தத்துக்கு, சுதந்திரத்துக்கு யார் உரிமை ஆவா என்கிற ஒரு பிரச்சனை அவங்களுடைய உள்ளத்தில் ஏற்படுகிறது. ஏற்பட்ட உடனே சாரால் வந்து சொல்லுகிறார், முதலாவது அடிமை பெண்ணையும் அவனுடைய மகனையும் வீட்டை விட்டு துரத்தி விடும் என்று சொல்லி. இது தகப்பனுக்கு வேதனை, ஆபிரகாமுக்கு மிகுந்த வேதனையாக இருந்தது. ஆபிரகாம் ஆண்டவரிடத்தில் போகிறான், போயிட்டு கேட்குறான், இது என்ன ஆண்டவரே, இது எனக்கு தாங்க முடியல, இது எனக்கு வேதனையாக இருக்கிறது, என்னத்தான் இருந்தாலும் அவன் என்னுடைய மகன், எப்படி நான் இப்படி அனுப்புவேன், அவங்க எங்கே போவாங்க, என்ன செய்யறதுன்னு சொல்லி அவனுக்கு வேதனை. ஆண்டவர் சொன்னான், சாரால் என்ன சொல்லுகிறாளோ அதை கீழ்ப்படிஞ்சு செய்ய என்று சொல்லி. அந்த இடத்துலையும் எவ்வளோ தகப்பன் ரீதியிலே எவ்வளோ மனவருத்தம் இருந்தாலும், எவ்வளோ வேதனை இருந்தாலும், மகனென்று விட்டு கொடுக்க முடியாவிட்டாலும் தேவ சத்தத்தை கீழ்ப்படிஞ்சு, ஓகே ஆண்டவரே, சரி ஆண்டவரே, அதுக்கு நான் விட்டு கொடுக்கிறேன் என்று சொல்லி அதை விட்டு கொடுத்து அவன் என்ன செய்கிறான் என்று சொன்னால்,
தண்ணியையும் சில அப்பங்களையும் மாத்திரம் கொடுத்து ஆகாரிடத்தில் வைத்து பிள்ளையை கையில் கொடுத்து அனுப்பி விடுகிறான். அவருடைய வாழ்க்கையிலே அப்படியே அனுப்பி விடுறான். இது 2 போதும் உனக்கு போ என்று சொல்லி. முதல்ல போனால் தனிமையா, இப்போ தன்னுடைய பிள்ளையோடு போகிறான். யாருமே இல்லை உதவி செய்கிறதுக்கு, ஒருத்தருமே இல்லை உதவி செய்கிறதுக்கு. சில சந்தர்ப்பத்தில் உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை குறித்து நீங்கள் யோசிச்சு கொண்டு இருக்கலாம். சில சந்தர்ப்பத்தில் என்னுடைய பிள்ளையுடைய எதிர்காலம் எப்படி போகிறது என்று சொல்லி, என்னுடைய கணவனார் என்னை குறித்து சரியாக பார்க்க மாட்டேங்கிறார், என்னுடைய பிள்ளைகளை குறித்து கரிசனை எடுக்க மாட்டேங்கிறார், எதுவுமே செய்ய மாட்டேங்கிறார், நான் தான் கஷ்டப்படுறேன், எது எடுத்தாலும் நான் தான் கஷ்டம், படிப்பில் நான் தான், பிள்ளைக்கு சாப்பாடு கொடுக்குற விஷயத்தில் நான் தான், எல்லா விஷயத்திலையும் பிள்ளைக்கு நான் தான் செய்கிறேன் என்று சொல்லி ஒரு மன அழுத்தத்தோடு கூட இந்த காலை பொழுதில் நீங்கள் இருக்கலாம். சில நேரம் ஆண்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் இப்படி இருக்கலாம். வேலை செய்கிறேன், எனக்கு எல்லாமே நான் செஞ்சு கொண்டு இருக்கிறேன், ஆனால் எனக்கு ஒரு ஆறுதலாக இன்றைக்கி யாருமே இல்லை என்று சொல்லி மன அழுத்தத்திலே நீங்கள் நிற்கலாம். நீங்கள் பிறருக்கு முன்பதாக நீங்கள் உங்களுடைய முகத்திலே சிரித்த முகத்தோடு கூட இருக்கலாம், நல்ல உடுத்தி கொண்டு இருக்கலாம், எல்லாமே நீங்கள் செய்து கொண்டிருக்கலாம். ஆனால் அந்த மன அழுத்தம் இரவிலையும் பகலிலும் நீங்கள் போக்கிலும் வரத்திலும் உங்களை நெருக்கி கொண்டிருக்கலாம், உங்களை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கலாம். இதன் மத்தியிலேயும் ஆண்டவர் உங்களை காண்பார் என்று சொல்லி வேதவசனம் தெரியுமாய் சொல்லுகிறது. ஆண்டவர் உங்களை காண்கிறார் என்பதை நீங்கள் மறந்து போகாதீங்க. 2 சம்பவம் நடந்தது, மிகவும் மோசமான வேதனைக்குரிய சம்பவமாக இருந்துச்சு. அந்த 2 சம்பவமே, இது 2 நடந்தாலும் அவள் இப்பொழுதும் என்ன செய்கிறாள்? முதலாவது தீர்மானத்திலே வனாந்தரத்திலே, 2வது தீர்மானத்திலே மகனோடு கூட அவள் வனாந்தரத்திலே நின்று கொண்டிருக்கிறாள். 3வதாக அவளுடைய வாழ்க்கையிலே தேவன் என்ன செய்தார்? இந்த வனாந்தர வாழ்க்கையிலே, வேதனை நிறைந்த வாழ்க்கையிலே, யாருமே பார்க்காத வாழ்க்கையிலே, மன அழுத்தம் நிறைந்த வாழ்க்கையிலே, உதவுவார் இல்லாத வாழ்க்கையிலே, நெருக்கத்திலே இருக்கிற வாழ்க்கையிலே, யாருமே இல்லை என்று சொல்லி கலங்கி நிற்கிறீங்களா? ஒருவருமே இல்லை என்று சொல்லி கலங்கி நிற்கிறீங்களா? பொருளாதார நெருக்கடிகள், கடன் பிரச்சனைகள், சரீரத்தில் வியாதியின் நெருக்கடிகள், பிள்ளைகளுடைய படிப்பின் காரியத்தை பார்க்க வேண்டும், குடும்பத்தை நான் பார்க்க வேண்டும், பலதரப்பட்ட கஷ்டத்தோடும் வேதனைகளோடும் இருக்கிறீங்களா? இது எனக்கு தெரியும், உங்களுடைய வாயில் அல்ல, நீங்கள் மன ரீதியிலே அழுத்தத்தோடு நீங்கள் இருக்கிறீங்க. உங்களுடைய உள்ளான வாழ்க்கையிலே நீங்கள் வேதனையோடு கூட இருக்கிறீங்க. ஆண்டவர் இந்த காலை பொழுதிலே உள்ளான வாழ்க்கையிலே உங்களுக்கு ஆறுதலை கொடுக்க ஆண்டவர் விரும்புகிறார். ஆண்டவர் அப்படியாப்பட்ட ஒரு வாழ்க்கையிலே என்ன செய்தார்? ஆண்டவர் முதலாவதாக தேவன் கண்டார். இந்த வாழ்க்கையை, ஆகாருடைய வாழ்க்கையை தேவன் கண்டார். யாரு காணாவிட்டாலும் ஆண்டவர் கண்டார். இந்த நாளிலே காலையில் பாட்டுன்னு படித்த தாவீதுடைய 131வது சங்கீதம், நான் பாதாளத்திலே படுக்கை போட்டாலும் தேவநீர் நீர் அங்கே இருக்கிறீர், நான் எந்த இடத்துல இருந்தாலும் தேவநீர் அங்கே நீர் இருக்கிறீர். ஏனென்று சொன்னால் நீர் எப்பொழுதும் என்னை பார்த்து கொண்டிருக்கிறீர். சங்கீத புஸ்தகம், நீதிமொழிகள் புஸ்தகம் சொல்லுகிறது, பூமியில் இருக்கிற நல்லோர் மேலும் தீயோர் மேலும் கர்த்தருடைய கண்கள் நோக்கமாக இருக்கிறது என்று சொல்லி, ஆண்டவர் எப்பொழுதுமே மனிதர்களை கண்ணோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். அவருடைய நடவடிக்கைகளை பார்த்து கொண்டிருக்கிறார், அவருடைய வேதனைகளை பார்த்து கொண்டிருக்கிறார். சகல காரியத்தையும் ஆண்டவர் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார். நீங்க உணரலாம், எனக்கு என்னை பார்ப்பதற்கு யாரும் இல்லை என்று சொல்லி, நீங்கள் உணரலாம், எனக்கு உதவி செய்யறதுக்கு யாரும் இல்லை என்று சொல்லி, இப்படியாப்பட்ட சாபமான வாழ்க்கை, என்னுடைய விதியிலிருந்து எனக்கு விடுதலை கொடுக்க யாரும் இல்லை என்று சொல்லி நீங்கள் உணரலாம். நான் இந்த காலை பொழுதில் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்களை விடுவிப்பார் ஒருத்தர் இருக்கிறார், உங்களை விடுதலை செய்ய ஒருத்தர் இருக்கிறார். அந்த தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா காரியத்தையும் நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறார். ஆண்டவர் இருந்தால் ஏன் எனக்கு இப்படியாப்பட்ட காரியங்கள் நடக்கிறது என்று சொல்லி நீங்கள் வேதனையோடு நிற்கிறீங்களா? அவள் கஷ்டத்தோடு வந்த பொழுதும் ஆண்டவருடைய பதில் வந்தது, மறுபடியும் பரவாயில்ல, இன்னும் கொஞ்ச நாளைக்கு போயிட்டு நீ அங்கே அடங்கிரு. அப்படிதான் ஆகாருக்கு சொன்னார், மறுபடியும் நீ கொஞ்ச நாள் போயிட்டு அடங்கிரு, அந்த கஷ்டத்தை நீ கொஞ்ச நாள் அனுபவி. நீண்ட நாள் இல்லை உன்னுடைய வாழ்க்கையில கஷ்டம், நீண்ட நாள் இல்லை நீ இந்த துன்பத்தை அனுபவிக்க போகிறார். நான் ஒரு தீர்மானத்தை வைத்திருக்கிறேன், என்னுடைய கண்களில் ஒரு திட்டம் ஒன்று இருக்கிறது உன்னுடைய வாழ்க்கை குறித்து. உன்னுடைய வாழ்க்கையில யாரும் திட்டம் என்கிற வரைபடத்தை வரையாவிட்டாலும் நான் உன்னுடைய வாழ்க்கை குறித்து வச்சிருக்கிறேன். ஏனென்று சொன்னால் தாயின் கருவிலே உருவாகிறதுக்கு முன்பதாகவே நீ எந்த நிலையிலே வளர்ந்தாலும், நீ எந்த ஜாதியிலே வளர்ந்தாலும், எந்த பாஷையை நீ பேசினாலும், எந்த குலத்திலே நீ வாழ்ந்தாலும், நீ உயர்ந்தவனோ தாழ்ந்தவனோ நடுத்தவனவனா இருந்தாலும், யாராக இருந்தாலும் பரவாயில்ல, உன்னுடைய கருவிலே நீ இருக்கிற பொழுது என்னுடைய கண்கள் உன்னை கண்டது என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய கண்கள் உங்களை கண்டிருக்கிறது. ஆகாருடைய அவள் அடிமை பெண்ணாக இருந்தாலும், அந்நிய தேசத்தில் இருந்தாலும், சுதந்திரத்துக்கு உட்பட்டவளாய் இல்லாவிட்டாலும் ஆண்டவர் அவளை கண்டார். ஆண்டவர் அவரை கண்டு அவளுக்கு உதவி செய்யும்படியாய் வருகிறார். ஆதியாகமம் 16:7, 8வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய தூதனானவர் அவளை வனாந்தரத்திலே சூருக்கு போகிற வழியருகே இருக்கிற நீரூற்றண்டையிலே கண்டு, சாராயின் அடிமை பெண்ணாகிய ஆகாரே, எங்கே இருந்து வருகிறாய், எங்கே போகிறாய்
என்று கேட்டார். அவள், நான் என் நாச்சியார் சாராய் விட்டு ஓடி போகிறேன் என்று சொல்லி அவள் சொல்லுகிறாள். அந்த சந்தர்ப்பத்திலேயும் ஆண்டவர் காண்கிறார். இரண்டாவது, ஆபிரகாம் மூலியமாய் விரட்டப்படுகிற பொழுது ஆதியாகம புஸ்தகம் 21வது அதிகாரம் 15-17வது வசனம் சொல்லுகிறது, துருத்தியில் இருந்த தண்ணீர் செலவழிந்த பின்பு அவள் பிள்ளையை ஒரு செடியின் கீழே விட்டு, பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று எதிராக அம்பு பாயும் தூரத்திலே போய் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதாள். தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். தேவதூதன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு, ஆகாரே, உனக்கு என்ன சம்பவித்தது? பயப்படாதே, பிள்ளை இருக்கும் இடத்திலே தேவன் அவன் சத்தத்தை கேட்டார் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். இந்த காலை பொழுதிலே பலதரப்பட்ட பிரச்சனையிலே உங்களுடைய வாழ்க்கை அழுத்தத்தோடு வனாந்தரத்தை போல இருந்தால் ஆண்டவர் சொல்லுகிறார், ஆகாரே பயப்படாதே, என் மகனே, என் மகளே பயப்படாதே என்கிற வார்த்தையை ஆண்டவர் உங்களுக்கும் கூறுகிறார். பயப்படாதே என்கிற வார்த்தையை ஆண்டவர் கூறுகிறார். இரண்டாவதாக ஆண்டவர் என்ன செய்கிறாரு? மிகவும் முக்கியமான ஒரு காரியத்தை ஆண்டவர் செய்கிறார். ஆகார் என்கிற அந்த பெண்மணிக்கு ஆண்டவர் கிருபையை கொடுக்கிறார். அவள் ஆண்டவரை அறிந்தவளாய் இல்லாவிட்டாலும், அந்நிய ஜாதியாக இருந்தாலும், ஆண்டவர் அந்த பெண்ணுக்கு ஒரு கிருபையை கொடுக்கிறார். அந்த கிருபையை குறித்து 18-19வது வசனத்தில் பாருங்க, நீ எழுந்து பிள்ளையை எடுத்து அவனை உன் கையினாலே பிடித்து கொண்டு போ, அவனை பெரிய ஜாதியாக்குவேன் என்றார். தேவன் அவளுடைய கண்களை திறந்தார். அப்பொழுது அவள் ஒரு தண்ணீர் துறவை கண்டு போய் துரத்தியிலே தண்ணீரை நிரப்பி பிள்ளைக்கு குடிக்க கொடுத்தாள். ஆண்டவர் கிருபையை கொடுக்கிறார். அவளையும் அவளுடைய பிள்ளையையும் காப்பாற்றக்கூடிய ஒரு கிருபை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தகுதியில் அடிமை பெண். மனுஷர்கள் எல்லாம் நினைச்சாங்க, அடிமை பெண்ணுக்கு என்னத்துக்கு சுதந்திரம், அடிமை பெண்ணுக்கு என்னத்துக்கு ஆசீர்வாதம், அடிமை பெண்ணுக்கு என்னத்துக்கு ஒரு பெரிய ஜாதி ஆக வேண்டுமா என்று சொல்லி நினைக்கலாம். நாங்கள் வாழ்நாள் முழுக்க அடிமை தான், அடிமை தானே தான் எங்களுடைய வாழ்க்கை, அதுதான் எங்களுடைய வாழ்க்கைன்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா? இல்லை. ஆண்டவர் மனுஷனுடைய சட்டத்தை திருப்புவார். மனுஷனுடைய சட்டத்தை திருப்பக்கூடிய சக்தி, அதிகாரம் ஆண்டவரிடத்தில் இருக்கிறது. ஆண்டவர் தகுதி இல்லாவிட்டால் மனுஷனுடைய பார்வையிலே தகுதியற்றவள் அடிமை, ஆனால் தேவனுடைய பார்வையிலே அவள் ஆசீர்வாதத்துக்கு உரியவள் என்று சொல்லி ஆண்டவர் கிருபையை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய கிருபையை கொடுக்கிறார். ஆண்டவர் அந்த கிருபையை எங்களுக்கு வச்சிருக்கிறார். முடிவாக நாங்கள் பார்க்க போகிறோம். சில வார்த்தைகளை நாங்கள் பார்த்து நாங்கள் ஜெபிக்க போகிறோம். நாங்கள் வாசிப்போம். எபிரேயர் 14-15வது வசனத்தை நாங்கள் வாசிப்போம். ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாகி இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவை தமது மரணத்தினாலே அழிக்கும் படிக்கும் ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தினால் அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும் படிக்கு அப்படியானார். ஆதலால் அவர் தேவதூதருக்கு உதவியாக கை கொடாமல் ஆபிரகாமின் சந்ததிக்கு உதவியாக கை கொடுத்தார். இப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே இருக்கிற அந்த பெண்ணுக்கு கை கொடுத்தார் என்று சொல்லி வேதம் அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அதுதான் கிருபை. இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாவத்திலும் சாபத்திலும் பலதரப்பட்ட பிரச்சனைகளிலும் அடிமையாக்கி இருக்கிற உங்களுக்கும் எனக்காகவும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு அங்கு சென்றார். ஆகார் தண்ணீரை கண்டு அவளுக்கு தன்னுடைய பிள்ளையை பிழைக்க செய்தது போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு சென்று உங்களையும் என்னையும் பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் மீட்கும்படியாக சிலுவைக்கு சென்றார். பிதாவாகிய தேவன் தன்னுடைய ஒரே குமாரன் என்று சொல்லி பாராமலும் தன்னுடைய ஒரே குமாரனாலே அடிமைத்தனத்திலே வாழுகிற ஜனங்கள், பாவத்திலே வாழுகிற ஜனங்கள், சாபத்திலே வாழுகிற ஜனங்கள், மன அழுத்தத்திலே இருக்கிற ஜனங்கள் எல்லாரையும் விடுதலை ஆக்கி நித்திய சமாதானத்தையும் நித்திய மகிழ்ச்சியும் கொடுக்கும்படியாக சிலுவையிலே இயேசுவை அவர் ஒப்பு கொடுத்தார். ஹல்லேலூயா. இதுதான் ஆண்டவர் கொடுக்கிற கிருபை. இதுதான் ஆண்டவர் கொடுக்கிற கிருபை. அந்த கிருபைக்கு சொந்தக்காரர்களாய் நீங்களும் நானும் இந்த காலை பொழுதில் இருக்கிறோம். ஒரு விஷயம், நாங்கள் யாவருமாய் தேவ சமூகத்தில் எழுந்திருப்போம். எழுந்து நின்று இந்த காலை பொழுதில் சொல்லுவோம், ஆண்டவர் கொடுக்கிற கிருபை அடிமைத்தனத்திலிருந்து எங்களை விடுதலை ஆக்கிற கிருபை. ஆண்டவர் கொடுக்கிற கிருபை சட்ட திட்டங்களிலிருந்து நியாய பிரமாணம் எங்களை அடிமைப்படுத்தினது. அது எங்களை மன அழுத்தத்துக்கு கொண்டு போனது. ஆனால் ஆண்டவர் அந்த சட்ட திட்டங்களை நீக்கி ஆண்டவருடைய கிருபையை ஆண்டவர் கொடுத்தார். ஆண்டவருடைய சட்டம் அங்கு அதிகாரப்பூர்வமாய் அல்ல, கிருபையோடு கூட வருகிறது. கிருபையோடு கூட வருகிறது ஆண்டவருடைய சட்டம். இந்த காலை பொழுதிலே, இந்த நேரத்திலே கடன் பிரச்சனை இல்லாவிட்டால் மன அழுத்தம்,
பலதரப்பட்ட வேதனைகள் பாடுகளோடு இந்த காலை பொழுது நீங்கள் இருப்பீர்கள் என்று சொன்னால் ஒரு விஷயம் நாங்கள் ஜெபிக்க போகிறோம். இந்த நேரத்தை நாங்கள் சில வினாடிகள் எடுத்து ஆண்டவரே எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் என்று சொல்லுவோம். யாரெல்லாம் மன அழுத்தத்தோடு இருக்கிறீங்களோ, எனக்கு கவனிப்பார் யாரும் இல்லை. பொருளாதார நெருக்கடி என்னுடைய வாழ்க்கையில், வியாதி நெருக்கடி என்னுடைய வாழ்க்கையில், பாவமோ சாபமோ விதியோ என்னுடைய வாழ்க்கையில தெரியல, நாள்தோறும் வேதனை, நாள்தோறும் சமாதானம் இல்லை என்று சொல்றீங்களா? இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவையின் மரணம், இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவையின் மரணம், பிதா தன்னுடைய ஒரே பேரான குமாரனை உங்களை ஆண்டவர் அங்கு சிலுவையிலே ஒப்பு கொடுத்தது உங்களுக்கு சுதந்திரமான வாழ்க்கையை கொடுக்கும்படியாய், உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு விடுதலையை கொடுக்கும்படியாய். அந்த சிலுவை எங்களுக்கான விடுதலை. இயேசு என்று சொன்னால் அதுக்கு சரியான அர்த்தம் விடுவிக்கிற தேவன். இயேசு விடுதலை கொடுக்கிற தேவன். இயேசு அந்த விசுவாசிப்போம், இயேசுவை நாங்கள் விசுவாசிப்போம். ஆகார் அன்றைக்கு அந்த கடவுளை விசுவாசித்தார். தேவ தூதன் சொன்ன சத்தத்தை அவள் செவி கொடுத்தார், சத்தத்தின்படி கிரியை செய்ய ஆரம்பித்தார், அவரை நம்பினாள். இந்த காலை பொழுதுல இயேசுவை எத்தனை பேரை நம்புறீங்க? அவரால் என்னுடைய வாழ்க்கை மாறும், அவரால் என்னுடைய சூழ்நிலை மாறும், அவரால் எல்லாம் மாறும், அவரால் என்னுடைய மன அழுத்தம் மாறும், அவரால் எனக்கு ஆறுதல் வரும், அவரால் எனக்கு சமாதானம் வரும் என்று சொல்லுகிற சகோதரியே சகோதரனே, இந்த காலை பொழுதுல உங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க. ஒரு விஷயம் நீங்கள் இருக்கிற இடத்துல அப்படியே ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றியா.